வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஒரு வழியாக நான் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா ஜனவரி 10ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எடுத்த வீடியோ இப்போ தாங்க எடிட்டே பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பொங்கல் முடிஞ்சே 1 வீக்குக்கு மேலே ஆகுது. ஸோ இப்போ தான் நான் வீடியோவே எடிட் பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் இந்த மேலே நம்ம எப்போயாச்சும் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, ரொம்ப ரேராக அந்த பாத்திரத்தை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. நான் எப்போயுமே இந்த லிக்விட் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா சோப்பு போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி பூத்துக்கும். ஸோ நம்ம லிக்விட் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அது இன்னும் ஆகாது. ஸோ பாத்திரமும் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும். நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண நேரமாக என்னன்னு தெரியலைங்க. ஒரே தூறல் மழை போட்டுட்டு இருந்துச்சு. விட்டு 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 அந்த சாரல் மழை பெய்யும் பார்த்திங்களா, அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ மழையே வந்தாலும் புயலே அடித்தாலும் இன்றைக்கி நம்ம கழுவுறோண்டா அப்படின்ற மாதிரி உட்காந்து நான் கழுவிட்டு இருந்தேன். இதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் கிச்சனுக்கு மேலே நம்ம கவுத்தி வச்சுருக்கோம். அண்டாலெல்லாம் ஒரு மாதிரி ஆயில் பிசுப்பு மாதிரி பிடிச்சிட்டு அது வளன்னு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. கீழே யூஸ் பண்ணுறது மேலே யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா பாத்திரத்தையுமே கழுவி நான் க்ளீனாக எடுத்து கமுத்து வச்சுட்டாங்க. ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சின்னு பார்த்தோம் அப்படின்னா முடியல. இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. கிச்சனில் யூஸ் பண்ணுற நம்ம டப்பா ஃபுல்லுமே அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே எடுத்து தனியாக நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு அதை ஃபுல்லாமே அடுத்து நெக்ஸ்ட் பேட்சாக கொண்டு இறக்கிட்டேன் கீழே. ஸோ நம்ம கழுவுறதுன்னு கை வச்சிட்டோம், ஃபுல்லாக கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் அடுப்பு கூட விட்டு வைக்கல, ஃபுல்லாமே நான் எடுத்துகிட்டு கழுவிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேட்சாக பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கிற செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் சொல்லி கையோடு முடிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் எடுத்து பாத்திரமெல்லாம் எடுத்து திரும்ப கிச்சன்லேயே செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். நான் கிச்சனுக்குள்ளே பார்க்கும்போது எனக்கு தலையே சுற்றிடுச்சிங்க. என்னடா இப்படி இருக்குது, இதை எப்படிடா பண்ண போகிறோன்னு சொல்லி. ஸோ ஒரு வழியாக நம்ம ஆயுதத்தை எடுத்துகிட்டு நம்ம மேலே ஏறியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி இறங்குறோன்னு சொல்லிட்டு சேம் ப்ராசஸ் தான். அதே விம் லிக்விடை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் வச்சு நல்லா இப்போ ஒரு டைம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாப்பாவோட வேஸ்ட் கர்ச்சீஃப்ங்க அதில் அதை கொஞ்சம் நம்மளோட நார்மலான வாட்டரில் நல்லா கர்ச்சீஃபை ஃபுல்லாக நனைச்சிட்டு அதை புழிஞ்சிட்டு நம்ம துடைக்கிறதுக்கு அந்த கர்ச்சீஃப் நல்லா யூஸ் ஆச்சு. அது ஒரு லப்பர் கிளாத் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல் கிச்சனுமே நான் அப்படி தான் க்ளீன் பண்ணேன். ஜன்னல் கூட விட்டு வைக்கல, ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்.
ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ வந்துட்டு அதெல்லாம் எடுத்து முதல்ல நம்ம வேறு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருந்தேன். இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 7:30க்கு மேலே ஆச்சுங்க. 8 மணியாக ஆச்சு. ஸோ வந்து வயிறு கம்முன்னு இருக்குமா, வயிறு ஒரு பக்கம் கியான்னு சொல்ல, பாப்பா ஒரு பக்கம் பசிக்குதுன்னு சொல்ல, க்ளீன் பண்ண பாத்திரம் எல்லாமே வெளியாகவே இருந்துருச்சுங்க. ஒரு திங்ஸுமே இல்லை கிச்சனுக்குள்ளே. ஸோ வந்துட்டு அப்போதைக்கு என்னென்ன தேவையோ ஃபஸ்ட்டு அடுப்பு எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணேன். அதுக்கப்புறமே வந்து குக்கரு, அப்புறம் சப்பாத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து சப்பாத்திக்கு தேவையான திங்ஸு அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வச்சு நான் செஞ்சுக்கிட்டேன். சப்பாத்திக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இந்த பச்சை பயிறு கிரேவி வந்து வச்சுருந்தேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பச்சை பயிறு கிரேவி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. ஸோ வந்துட்டு அந்நேரமே நானும் பாப்பாவும் மட்டும் ஆளுக்கு ஒரு எக் சப்பாத்தி இருக்கவே இருக்குது. நம்ம கோழி முட்டை போடுது சொல்லி கோழியோட முட்டையை வந்து எடுத்து நானும் பாப்பாவும் மட்டும் ஆளுக்கு ஒன்று போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அன்றைக்கி டே அதோடு முடிஞ்சிருச்சு. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5:30க்கே நான் எந்திரிச்சிட்டேன். அந்த டைமுக்கு நம்ம வீட்டு வேலை பார்த்தா செட் ஆகாதுடான்னு சொல்லிவிட்டு முதல்ல இருக்கிற பாத்திரத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லி அந்நேரத்துக்கு நான் இறங்கிட்டேன். ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து நான் வீடியோவும் கண்டினியூ பண்ணலை. ஸோ வந்துட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் வேறு. ஸோ வந்துட்டு அந்த வேலையை பார்க்கணுன்னு சொல்லி நான் வந்து வீடியோ வந்து அதோடு முடிச்சுக்கிட்டேன். கிச்சன் செட் பண்ணாமல் ஒரே வேலை கூட மைண்டில் ஓடல. ஸோ காலையில் எழுந்திரிச்சதுமே முதல்ல வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி அனுப்பியாச்சுங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி அந்த டேக்கான ஒர்க் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. பாய்.